ஆனா இந்த விஷயம் ஹர்தீப் பூரியோட மட்டும் முடிஞ்சிராது. ஹர்தீப் பூரி ஒரு பொம்மை மாதிரி தான். இவரு ஏன் ஜெஃப்‌க்கு "கேன் ஐ சீ யூ" அப்படின்னு இவ்வளவு கெஞ்ச மாட்டாரு. எத்தன தடவ மெயில் அனுப்பியிருக்கார் தெரியுமா? அதுக்கு ஜெஃப், "சார், மிடில் ஈஸ்ட்ல நடக்கிற விஷயங்களால நான் ரொம்ப கோவமா இருக்கேன்" அப்படின்னு சொல்றார். என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்றேன். இது மே மாசத்துல வந்த மெயில். ஜூன் மாச மெயில் வேற இருக்கு. பாலஸ்தீன தலைவர் முகமது அப்பாஸ் இந்தியாவுக்கு வந்தார். அப்போ எப்ஸ்டீன் தன்னோட கோவத்த வெளிப்படுத்தினாரா? இந்தியாவோட மிடில் ஈஸ்ட் பாலிசி மோடிஜி ஹர்தீப் பூரி மூலமா சொல்லிய விஷயங்கள் அதுதான் காரணம். 2017ல அடுத்த வருஷமே மோடிஜி இஸ்ரேல் போறாரு. அப்ப எப்ஸ்டீன் ஏன் கோவப்பட்டாரு? இந்த நாட்டோட வெளிநாட்டு கொள்கைய யார் நடத்துறாங்க? ஏன்னா அவங்க மூலமா எந்த மெயிலும் போகல. அவங்க பேர் கூட இதுல இல்ல. ஜெய்சங்கர் பேரும் இல்ல. அருண் சிங் பேரும் இதுல இல்ல. அவரும் தூதர். அப்ப யார் நடத்துனாங்க? நரேந்திர மோடி, ஹர்தீப் சிங் பூரி. இதுதான் நம்ம நாட்டோட வெளிநாட்டு கொள்கைன்னு இவர் சொல்றார். அதுக்கப்புறம் எல்லாமே வெளிச்சத்துக்கு வந்த விஷயங்கள் தான். மிடில் ஈஸ்ட்ல நடந்ததால நான் கோவமா இருக்கேன். எனக்கு ஸ்ட்ராங் ஒப்பீனியன் இருக்குன்னு அப்புறம் மோடிஜி அந்த தவற சரி பண்ற மாதிரி இஸ்ரேல் போறார். பாலஸ்தீனும் போகல. அதுக்கு எப்ஸ்டீன் என்ன சொல்றார்? பாடி ஆடி நடிச்சாங்க. சாங்ஸ் அண்ட் டான்ஸ் பண்ணாங்கன்னு. இது எல்லாம் உங்க முன்னாடியே இருக்கு. இதெல்லாம் சேர்த்து பார்த்தா இந்த நாட்டோட வெளிநாட்டு கொள்கைய எப்ஸ்டீன் தான் நடத்தினார்னு தெளிவா தெரியுது. ஒரு நாட்டோட அரச அந்த நாட்டோட வெளிவிவகார அமைச்சரோ நடத்தல. ஆனா, அது ஒரு சாதாரண குற்றவாளி இல்ல. எப்ஸ்டீன் மூலமா நடத்தப்படுது. இது ஒரு பெரிய அவமானம். இப்ப நாம அடுத்த விஷயத்துக்கு போலாம். இப்ப ஹர்தீப் பூரிஜி ரீட் ஆஃப்மன பத்தி மட்டும் தான் பேசிட்டு இருக்கார். நீங்க உங்களுக்கு நல்லா தோன்ற சில மெயில்ல மட்டும் தான் பாக்கி மெயில் எல்லாம் எங்க? ஏன் அதெல்லாம் வெளிய வரலனா? அத தவிர வேற ஹேவ் ஃபன் ஆன் யுவர் எக்ஸாடிக் ஐலேண்ட் அப்படின்னு பேசுறீங்க. அப்ப உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இப்போ ஒண்ணுமே தெரியலன்னு சொல்ல முடியுமா? அந்த பதவியில இருக்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட உரிமை இல்ல. நெறிமுறை நீங்களே இழந்துட்டீங்க. பாலியல் குற்றம் செஞ்சவங்களுக்கு மாலை போடுறது, அவங்கள எம்பி, எம்எல்ஏ ஆக்குறத கடந்த 11, 12 வருஷங்களா பண்றத நாம பார்த்துட்டே தான் இருக்கோம். குஜராத்ல பார்த்தோம், ஜார்க்கண்ட்ல பார்த்தோம். அவர் ஒரு பவர் புரோக்கர் தான்னு அவர் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல. இப்படி சொல்றது நம்ம பக்கத்திலேயே இருக்கிற சில பேர் தான். மோடிஜியோட அரசியல் தரத்தையும் ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பத்திரிகை துறையிலேயே என்ன மாதிரியான தாக்கம் வந்திருக்கு பாருங்க சார். நாம காங்கிரஸ், பிஜேபின்னு எல்லாரும் நாம பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பொறுப்புள்ளவங்க. இப்படி ஒரு கடுமையான குற்றத்த எப்படி சாதாரணமா எடுத்துக்கலாம்? இது சின்ன விஷயம் இல்ல. இப்படிப்பட்ட பாவத்த மூடி மறைக்க கூடாது. இது பத்திரிகை துறையிலேயே வெளிச்சத்துக்கு வரணும். அரசியல்லயும் இத பத்தி நேரா பேசணும். ஆனா ஹர்தீப் பூரி அவ்வளவுதான். இது அண்டர் விமன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. குழந்தைகளுக்கு எதிரான இப்படி ஒரு கடுமையான குற்றத்த சின்ன விஷயம்னு எப்படி எடுத்துக்கலாம்? இதே விஷயம் வேற ஒரு அரசாங்க காலத்துல நடந்திருந்தா, நீங்க இப்படி அமைதியா இருந்திருக்க மாட்டீங்க. அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு கூட வந்திருக்க மாட்டீங்க. புறக்கணிப்பு நடந்திருக்கும்னு நிச்சயமா சொல்லலாம். நான் உறுதியா சொல்றேன், சாலையிலேயே போராட்டம் நடந்திருக்கும். நடக்கணும் கூட. ஆனா, இப்ப என்ன நடக்குது? எல்லாரும் அமைதியா இருக்காங்க. இது அரசாங்கத்தோட ஒரு வகை தாக்கமா? இல்ல மக்கள் கோபம் வெளியில வராம தடுக்கப்படுதா? உங்களுக்குள் கோபம் இல்லையா? நீங்க கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடி, நான் இன்னைக்கு காலையில இத யோசிச்சுட்டு இருந்தேன். நெறைய ஸ்லோகன்கள் ஸ்கில் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா அளவாசங்க சொல்லப்பட்டுருச்சு. ஒரு காலத்துல ஒரு முழக்கம் இருந்துச்சு. ஹர் ஹர் மோடி, கர் ஹர் மோடின்னு. அதிலிருந்து தான் இந்த அரசியல் பயணம் டெல்லி வரைக்கும் வந்துச்சு. ஆனா, இப்ப வெளியுறவு கொள்கைய பார்த்தா, வர்த்தக ஒப்பந்தங்களையும் சில நடவடிக்கைகள்ல நிலைமைகள பார்த்தாலும், ஒரு பதட்டம் மாதிரி தெரியுது. முன்னாடி இருந்த அந்த உற்சாகம் இல்ல. இப்போ ஒரு தயக்கம், ஒரு அழுத்தம், கண்கள்ல ஒரு பயம். ஏன் ஏன் நீங்க பயப்படுறீங்க மோடிஜி? ஹர்தீப் பூரி போயிட்டாரு. அவர நீங்க எப்படியாவது நீக்கிருவீங்க. ஆனா இந்த ஃபைல்ஸ்ல என்ன இருக்கு? ஃபைல்ஸுக்குள்ள ஏதோ ஒண்ணு ஒளிஞ்சு கிடக்குதோன்னு தோணுது. 2014ல இருந்து 2019 வரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எல்லாருக்கும் மனசுக்குள்ள கேள்வி இருக்கு. அந்த கேள்விகளுக்கு இப்ப இல்லனாலும் அப்புறம் கண்டிப்பா பதில் வரும். உண்மைன்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படியாவது வெளிய வந்துரும். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா வந்தே தீரும். இத எல்லாருடைய மொபைலுக்கும் சர்க்குலேட் பண்ணுங்க. எல்லாருக்கும் அனுப்புங்க.